வில்சன் அவர்கள்ட்ட இப்போ மது போதை இதெல்லாம் இப்போ உடனே முளைச்சது கிடையாது. அப்ப அது ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்சி மாற்றம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அதற்கு பிறகு அதிமுக இப்படி மாறி மாறி ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப எந்த காலகட்டத்திலேருந்து இது ஆரம்பித்தது? ஏன்னா வரலாறு ரீதியாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் புராண காலத்திலேயே சோமபானம் சுறாபானம் அப்படின்லாம் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் இருக்கிற சட்டம் இயற்றும் குழு முதலாக சட்டம் இயற்றும் போது அரசியலமைப்பு சட்டத்தில் 47வது ஆர்டிகல் 47 அதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா, மக்களுடைய ஊட்டச்சத்து, குழந்தைகளது வாழ்க்கை தரம், மருத்துவ நோக்கம் இதையெல்லாம் தாண்டி நல்ல பானங்கள் மக்களுக்கு தேவையா, அளவுக்கு அதிகமான போதை தரக்கூடிய பானங்களா, அது மருந்துக்காக பயன்படுத்த முடியுமா, இல்லை மருந்து எல்லையை தாண்டி பயன்படுத்த முடியுமா, இதற்காக சட்டங்களை மாநிலங்கள் ஏற்றிக்கொள்ளலாம், அரசும் ஏற்றிக்கொள்ளலாம். ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கு, மத்திய அரசுனாலும் மாநில அரசுனாலும். அதை ஆர்டிகல் டிராஃப்டில் 38 டிஸ்கஷன் பண்ணாங்க பாராளுமன்றத்தில். அதை குறித்து விவாதிக்கும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் கட்டாயப்படுத்தி அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செக்ஷன்ஸும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, மருத்துவ காரணங்களுக்காக விதிவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அம்பேத்கர் அண்ணன் ஏற்றுக்கல. அதாவது என்ன நாங்கள் கொடுத்துக்கிறோமோ அந்த சட்டம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படின்னா, பெரிய அளவுக்கு இல்லை, மது தான் பெரிய அளவு. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் கூட கிடையாதுன்னாங்க. வெத்தலை பாக்கு போடுறதே அவங்க பெரிய ஒரு தீமையாக நினச்சாங்க அந்த காலத்தில். அந்த அளவுக்கு அது போதை மோசமானது அப்படின்னு நினச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆனால் எல்லாமே இருந்துச்சு. அந்த ஆதிவாசிகளுக்கு கூட அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் விலக்கு கொடுக்கணுன்றதுக்காக சில பேர் வாதிட்டாங்க. என்ன வாதிட்டாங்கன்னா, நீங்கள் இது மது விலக்கு சட்டங்கள் ஏற்றலாம் சொல்கிறீங்க, ஆனால் ஆதிவாசிகள் மத்தியில் அரிசி பீர் அவங்க ஆன்மீக ரீதியாக குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, அந்த உரிமையை நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அதில் சில சட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னா, ஆதிவாசிகளுக்கு இருக்கிற சட்டங்களில் யாருமே அதில் தலையிடக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளில், இயற்கை வளம்னாலும் அவங்க பழக்க வழக்கங்களில் இருக்கிற உரிமைகளை யாரும் தலையிடக்கூடாதுன்ற ஒரு ஷரத்தை அம்பேத்கர் அன்றைக்கே சேர்த்தார். அப்படி சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எப்போ இதுக்கு சட்டம் போட்டாங்கன்னா, மத்திய அரசு 1985 தான் என்டிபிஎஸ் சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னென்னா, நம்ம இப்போ வெறும் கஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு. போதை வஸ்துன்னா நம்ம சாராயம் அதுதான் தெரியும். அடுத்த கட்டம் கஞ்சாவுக்கு வந்துச்சு. இப்போ என்னென்னா, ஆம்பெட்டமைன், சரஸு, கோகோயின், ஹெராயின், எல்எஸ்டி, மெத்தடோன், மார்பின், அபின். இப்போ இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. இதெல்லாம் கூட சரளமாக இந்தியாவில் கிடைக்கிற நிலைமைக்கு வந்துச்சு. அதில் தமிழ்நாடு ஒரு பெரிய கேந்திரமாக ஏன் மாறுது? நம்ம சமாதானத்துக்கு சொல்லுவோம், குஜராத் போர்ட்டில் வருது, அந்த போர்ட்டில் வருது, இந்த போர்ட்டில். ஆனால் எல்லாம் வந்தாலும் தமிழ்நாட்டில் எப்படி 2000 கிலோ 1000 கிலோ ராமேஸ்வரத்தில் கோடிக்கணக்கான 160 கோடிக்கு எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சமீபத்தில் தான் இந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழுது அப்படின்றது தான். இதற்காகத்தான் என்ன செய்தார்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட 11 ஆகஸ்ட் 2022 தான் முதல் கூட்டம் போடுறார். கலெக்டர்கள் மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் போட்டு அதில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 12 நீதிமன்றங்கள் தான் இருக்குது. எதுனா இந்த போதைப் பொருளை பற்றி விசாரிப்பதற்காக. ஆனால் மாவட்டத்திற்கு 2 மாவட்டத்திற்கு ஒரு நீதிமன்றம், 38 மாவட்டத்தினா குறைஞ்சது 20 நீதிமன்றங்கள் அமைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டார். அப்போது அதே மாதிரி போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் உருவாக்கப்படும். அது இப்போ உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது சைபர் செல் கொரியர் தனியாக உருவாக்கப்படும். அது இன்றைக்கு வரைக்கும் சரியாக உருவாக்கப்படவில்லை. அப்படின்றது தான் அவர் தேர்தல் அறிக்கையிலே 2021 வாக்குறுதியில் கொடுத்த விஷயம். என்னென்னா, 360வது வாக்குறுதியாக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது, படிப்படியாக நாங்கள் மது விலக்கை அமுல்படுத்துவோம். இதுதான் முக்கிய சாராம்சம். கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னார், அது சாத்தியப்படலை. இவர்கள் இப்போ தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது மது விலக்கை நாங்கள் படிப்படியாக அமுல்படுத்துவோம், அது வரைக்கும் டி அடிக்ஷன் சென்டர் எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வருவோம் அப்படின்னாரு. அதுவும் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. இதை சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, நான் சர்வாதிகாரியும் மாறுவேன்.
அதாவது போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காக நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னாரு. இப்போ நம்ம ராஜாராம் ஐயா சொன்ன மாதிரி பிராக்டிக்கலில் இதை பாசிபிள் பண்ண முடியல. அதற்கு காரணம் என்னன்னா, இரும்பு கரம் கொண்டு கீழ்மட்டம் வரைக்கும் இதில் அடக்கணும். ஏனென்றால் அவர்கள் ஜாமீன் கிடைக்கப்படுகிறது. அதே 11 ஆகஸ்ட் 2023 இப்போ நடத்தினார். 2வது கூட்டம் அதே தேதியில் தான் ஸ்டாலின் அவர்கள் கலைவாணர் அரங்கத்தில் நடத்தினார். அந்த கூட்டத்தில் சொல்றாரு, ஒரே வருடத்தில் 16,000 கிலோ போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது. ஸ்டாலின் பேசுறார். அதே மாதிரி இந்த ஒரே வருடத்தில் 154 பேர் மேல நிதி விசாரணை, அவருடைய சொத்து குறித்து விசாரணை செய்து 18,15 லட்சம் சொத்து முடக்கப்பட்டது அவர்களது. 5,184 பேரின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது எல்லாம் சொல்றாரு. ஆனால் மறுபடியும் எல்லா இடத்திலும் தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அங்கங்க குற்றம் நடைபெறுவதற்கு காரணமே இந்த போதை தான் என்பது உண்மையாக இருக்கிறது. அப்போ இதை அடக்கிறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா, நீங்க சொன்ன மாதிரி காவல்துறையில கருப்பு ஆடுகள் இருக்குது இல்லையா, அதை எப்படி நீங்க களை எடுக்க போறீங்க? 2018 கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட்ல 3 பெண்கள் 30 கிலோ கஞ்சா வச்சிருந்தான்னு பிடிச்சிங்க. 3 வருடம் வழக்கு நடந்தது, சிறையில் இருந்தாங்க. 2022 அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது. நீதிமன்றத்தில் என்ன செய்யறாங்கன்னா, நீதிபதி கேட்கிறாரு, ஐயா அந்த கஞ்சாவை கொண்டாந்து சப்மிட் பண்ணுங்க கோயம்பேடு காவல்துறை கிட்ட. 30 கிலோ பிடிச்சான்னு எஃப்ஐஆர்ல இருக்குது. 11 கிலோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயா மீதி 19 கிலோ எங்கன்னு கேட்டா அது எலி சாப்பிட்டுருச்சுன்றாங்க. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு கஞ்சா ஒரு 18 கிலோ உங்களால பாதுகாக்க முடியலன்னா அப்போ நீங்க எந்த ஆதாரத்தை கொடுப்பீங்க? தேவையான ஆதாரத்தை நீங்கள் கொடுக்காததால் இந்த 3 பேரையும் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்னு அந்த 3 கைதிகளையும் பெண் கைதிகளை விடுதலை பண்ணிட்டார். சரி, நம்ம அதையும் பேசுவோம். அடுத்தது வந்து தொடர்ந்து நம்ம பேசும்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் இந்த பிரச்சாரத்துல போகும்போது, அமைச்சர் உதயநிதி அவர்கள் போகும்போது மது விலக்கு அப்படிங்கிறத கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாரு, நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மது விலக்கை வைத்து ஒரு அரசியல்